nativespecial.com பாரம்பரியமிக்க உணவுகள் தின்பண்டங்கள் பக்காவான விலையில் விசிட் பண்ணுங்கள், வாங்குங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் கீழே இருக்குது, யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கெத்து படம் பேர் கெத்து, அதே மாதிரி படமும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். படத்தில் வந்து 2 முக்கிய கதாபாத்திரங்கள், ஒன்று வந்து காஸ்டியூம், ரெண்டாவது வந்து சினிமட்டோகிராஃபி. உதய் ஸ்டாலின் வந்து ப்ளூ கலர் பிரிட்ஜ் பக்கத்தில் நின்னார்னா சட்டையும் ப்ளூ கலரில் இருக்குது. அந்த மாதிரி வண்டி சீட் கவர்லேருந்து எல்லாத்துக்கும் மேட்சிங்காக பார்த்து காஸ்டியூம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஓவராக பயங்கரமாக பண்ணதான் பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சினிமட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்த கேட்பரி டெய்ரி மில்க் ஆடுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரியர் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமட்டோகிராஃபரு. அப்படியே கிளாஸியாக அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த கிஸ் மீ அப்படின்ட்டு ஒரு ஆடு ஒரு டெய்ரி மில்க் ஆடு, அந்த மாதிரியே படம் ஃபுல்லாக வந்து எப்படி சும்மா நெழுன்னு இருக்கிறது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு சங்கடத்தை வந்து நமக்கு வந்து வரவழைச்சிருது. அது வந்து ஒரு மைனஸ். உதய் ஸ்டாலின் நிறைய முன்னேற்றங்கள், கெட்டப் மாற்றிருக்காரு, தாடியெல்லாம் வச்சுருக்காரு. டைலாக் டெலிவரி ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ரொமான்ஸ் காட்சிகள் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. அவருடைய பேசிக்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவருடைய எல்லை தாண்டி ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் வந்து ஃபெயில் ஆகிடுறாரு. அதாவது ஆக்ஷன் இதுக்கெல்லாம் போகும்போது தான். சண்டை எப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை முடிக்காத ஒன்று தான் குறை, அந்தளவுக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காரு. அது ஏன் போய் அவ்வளோ ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை தவிர்த்து வேறு ஏதாவது வந்து கதை ஓரியன்டாக வந்து இந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி விக்ராந்த் வர்றார் ஒரு ரோலுக்கு. அவரும் பார்த்திங்கன்னா வாக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. துப்பாக்கியை தூக்கிட்டு அந்த ஸ்னைப்பர் வேறு அதை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கார். வேறு ஒரு ஷார்ட் ஒன்று வந்து எனக்கு அப்படியே சும்மா வருவார், இப்படி நின்று பார்ப்பார், திரும்பி நடந்து போவார். ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட கொடுத்துருக்காங்க போல், அவர் காண்டாயிட்டார்னு நினைக்கிற பார்த்து. இது என்னடா அது 20 செகண்டுக்கு ஒன்று மேலே நான் இனத்தை வாசிக்கிறதுன்ட்டு சும்மா டட்டா டட்ட டட்ட டட்டான்னு பாம்போம்ட்டு இந்த கவர்மெண்ட் பஸ் ஆர்ன மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருக்கேன். அப்படி என்ன பண்ணுற, அவர் டென்ஷனில் போட்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த எம்டியான ஒன்றுமே அர்த்தமில்லாத அதை மட்டும் ட்ரிம் பண்ணால் வந்து இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வந்து ட்ரிம் பண்ணலாம். அவ்வளோ அப்படியே சும்மா ஃப்ரீயாக வந்து ஒரு 200 அடி ரோடு மாதிரி வந்து காலியாக இருக்குது படம். அதுதான் இந்த படத்துடைய பிரச்சனை. சத்யராஜ் சார் மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்தை வந்து உண்மையான கதாநாயகன்னா அவர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் கேரி பண்ணி கொண்டு போகிறாரு. கருணா வர்றதில், ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே வந்து தெரியல. வந்துட்டு போயிடுறாரு. அதுக்கு மேலே வந்து ஒரு காமெடின்னு அந்த என்ஹான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. எமி ஜாக்சன் ஜல்லிக்கட்டெல்லாம் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நடிப்பையும் கொஞ்சம் பக்காவாக பண்ணிட்டு பண்ணலாம். நமக்கு சோறு போடுறதே தமிழ் சினிமா தான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். லிப்ஸிங் கூட கரெக்டாக பண்ணல. அதுபோக வந்து டைரக்டர் வந்து எந்த மைண்டில் வந்து இவங்களை வந்து நந்தினியா பேர், தமிழ் பொண்ணு மாதிரியே தெரியுது, தமாசா இருக்குது. ஒரு தங்கமகனில் வந்து கேஸ்ட் பண்ணால் கூட ஆங்கிலோ இண்டியன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லி தான் உள்ளே வச்சாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து என்னடா காமெடி இது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணது. ஹீரோயின் வந்து வேறு யாராவது இருந்திருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபீல் பண்ணாங்க. கான்செப்டெல்லாம் நல்ல கான்செப்ட்டுங்க. விக்ராந்த் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவருடைய திறமையை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் அதை வந்து கொண்டு போன அந்த ஸ்க்ரீன் பிளேயும் தான் வந்து ரெண்டுமே வந்து பயங்கரமாக சொதப்பி இருக்கிறங்காட்டிக்கு வந்து பெருசாக வந்து யாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணாமல் போனது தான் இந்த கெத்து. இன்னும் கொஞ்சம் அதை இதையும் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா நெஜ கெத்தாக இருந்திருக்கும். இப்போதைக்கு வந்து இது புஸ்வானமாகி விட்டது இந்த பொங்கலுக்கு. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 2.5 தருவேன். போங்க, போர் அடித்தா போய் ஒரு தாட்டு பாருங்கள். நிச்சயமாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.